திருச்சிற்றம்பலம். ஒருவரின் வாழ்வில் ஆயுள் விருத்திக்கும் 60ஆம் கல்யாணத்தும் செய்யவும் திருமண தடைகளை நீக்குவதற்கும் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும்? வாருங்கள் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம். மார்க்கண்டேயனை மரணத்தில் இருந்து காக்கும் பொருட்டு திருக்கடையூரில் சிவபெருமான் யமன் சம்ஹாரத்தின் போது சிவபெருமான் காலால் உதைக்கப்பட்ட யமதர்மன் தலையானது பறந்து சென்று ஒரு இடத்தில் விழுந்தது. அது வேறு எதுவும் இல்லை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள திருப்பைங்கீலி என்ற ஊர்தான் அது. அங்குதான் சிவபெருமான் நீலிவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். சம்ஹாரத்தில் செயலற்று போன யமதர்மனால் உலகில் எங்குமே மரணம் என்பது நிகழாமல் பூமி பாரமாகியது. அதை தாங்க இயலாத பூமாதேவி தேவர்களிடம் முறையிட அவர்கள் எல்லோரும் சென்று சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். அதற்கு செவிமடுத்த எம்பெருமான் இந்த திருப்பைங்கீலி திருத்தலத்தில் தனது பாதத்தின் அடியில் குழந்தையாக எழும்படி திருவாய் மொழிந்து அக்கணமே குழந்தை வடிவாய் எழுந்தருளிய யமதர்மனை தர்மம் தவறாமல் நடப்பாயாக என்று ஆசிர்வதித்து யமதர்மனுக்கு மீண்டும் பணியை கொடுத்தார். இங்கு யமனுக்கு தனி சன்னதி உண்டு. இங்கு யமனால் உண்டாக்கப்பட்ட தீர்த்த குளம் உள்ளது. அந்த குளத்திற்கு யம தீர்த்தம் என்றே பெயர். இங்கு யமனே குழந்தையாக உயிர்ப்பிக்கப்பட்டதால் இங்கு ஆயுள் விருத்திக்கும் 60ஆம் கல்யாணம் செய்வதற்கும் மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் இது. இங்கு தேவ கன்னிகைகள் கல் வாழையாக இருக்கிறார்கள். திருமணம் தள்ளிக்கொண்டே போகும் ஆண்கள் பெண்கள் இங்கு வந்து கல்வாழை பரிகாரம் செய்து கொள்ள நற்பலன்கள் கிடைக்கும் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது. அது உண்மையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்குதான் பசியால் சோர்வுற்று மயங்கிய அப்பர் பெருமானுக்கு சிவபெருமானே அர்ச்சகர் உருவெடுத்து தனக்கு படையலிட்ட கட்டமுதையே எடுத்துச் சென்று பசியாற்றினார். அந்த நினைவு கூறும் விதமாக வருடா வருடம் தமிழ் மாதம் சித்திரை அவிட்ட நட்சத்திர நன்னாளில் கட்டமுது திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முடிந்தவர்கள் கோயிலுக்கு சென்று வனேஸ்வரரை தரிசித்து அவரின் அருளை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும். இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.